வணக்கம். மூன் செய்திகள் வாசிப்பவர் மோசஸ் ரத்னராஜ். செய்திகளை விரிவாக பார்க்கலாம். சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடங்கி வைத்தார். முன்னதாக சிங்கப்பெண் அதிரடிப்படை காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் விஜய் ஏற்றுக்கொண்டார். இதனையடுத்து தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கிய நிகழ்ச்சியில் சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தலைமை அதிகாரி IGK பவானீஸ்வரி, காவல்துறை தலைமை இயக்குனர் மகேஷ்குமார் அகர்வால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்ட லட்சணியை முதலமைச்சர் விஜய் இன்று வெளியிட, இதனை சிங்கப்பெண் படையின் தலைமை அதிகாரி IGK பவானீஸ்வரி பெற்றுக்கொண்டார். பின்னர் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கு புதிய வாகனம் அறிமுகம் செய்யப்பட்டது. இதனை துவங்கி வைத்த முதலமைச்சர் தானே வாகனத்தை இயக்கியும் அதன் உறுதித்தன்மையை ஆய்வு செய்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், உட்கட்டமைப்பு, பொருளாதார மேம்பாடு மட்டுமே ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியமானதல்ல, பெண்களின் பாதுகாப்பும் முக்கியம். பெண்களின் பாதுகாப்பிற்காக நாட்டில் ட்ரோன்கள் மூலம் ரோந்து பார்க்கப்படும் எனவும், பயமில்லாமல் பெண்கள் வாழ வேண்டும் என்பதே தனது குறிக்கோள் என கூறிய அவர், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பொறுத்து கொள்ள முடியாது என குறிப்பிட்டார். விருந்தினர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு சில நிகழ்ச்சி மட்டும்தான் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா ஃபீல் பண்ணும். அதை நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் இன்னைக்கு இந்த சிங்கப்பெண் சிறப்பு படைய தொடங்கி வைக்கிற இந்த நிகழ்வு. உண்மையிலே மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒண்ணு, சந்தோஷமான ஒண்ணு. நம்ம பாட்டி, அம்மா, அக்கா, தங்கைகள், ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகள், இவங்க எல்லாருக்குமான பாதுகாப்பை உறுதி செய்வோம்னு சொன்னோம். ஆனா அது எலெக்ஷனுக்காக மட்டுமே கிடையாது. மனசுல இருந்து நிஜமா, உண்மையா, உணர்வு பூர்வமா சொன்னதுதான். இந்த சிங்கப்பெண் சிறப்பு படைக்காக நம் அரசு சார்பாக முதற்கட்டமாக 354 கோடிக்கு மேல நிதி ஒதுக்கப்பட இருக்கு. இந்த திட்டத்தோட இரண்டாவது கட்டமா இந்த படைக்காக மட்டுமே 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளது. பெண்களோட பாதுகாப்பை ஸ்ட்ராங் பண்றதுக்காக மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற வாகனங்களும், நவீன உபகரணங்களும், தொழில்நுட்ப சாதனங்களும் அலாட் செய்யப்பட இருக்கு. ஆல்ரெடி உமன் சேஃப்டிக்காக செயல்படுற அமைப்புகளுக்கு அடிஷனல் ஸ்ட்ரென்த் அண்ட் சப்போர்ட்டா இந்த சிங்கப்பெண் படை செயல்படுங்கிறத மீண்டும் வலியுறுத்தி சொல்ல விரும்புறேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிற காவல் நடவடிக்கையில இந்த படை முக்கிய பங்கு வகிக்கும். ஃபீல்ட் ஒர்க்ஸ் அண்ட் பிரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ்ல இந்த படை ஈடுபடுறதால அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் எல்லாம் வழக்கு விசாரணையிலும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தர்றதிலையும் இன்னும் அதிக கவனம் செலுத்த முடியும். பெண்களை ஃபாலோ பண்றது, பாலியல் தொல்லை தர்றது, டார்கெட் பண்ணி திரும்ப திரும்ப தொந்தரவு செய்யறது, பெண்கள் கடத்தல் முயற்சி, பப்ளிக் பிளேஸ்ல அசிங்கமா நடந்துக்கிறதுக்கு பஸ்ல தொல்லை தர்றது, கூட்டத்துல பெண்களுக்கு தொல்லை தர்றதுன்னு இது மாதிரி தப்ப தடுக்கிறதுல ரொம்ப முக்கியமா இந்த சிங்கப்பெண் படை செயல்படும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக பெட்ரோல் மூலை அறிமுகப்படுத்தப்படும். நம்ம வீட்டு பெண்கள் அவங்களோட ட்ரீம்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம அரசு நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா நாங்க செயல்படுத்துவோம். உங்களுக்கான மரியாதையும் தான், உங்களுக்கான அந்த கண்ணியமும் தான் நம்ம அரசினுடைய ஹையஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரையாரிட்டி. பருவமழை பாதிப்புகளை எதிர்கொள்ள தமிழக அரசு தயார் நிலையில் உள்ளதாக பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், பருவமழை பாதிப்புகளை எதிர்கொள்ள தமிழக அரசு தயார் நிலையில் உள்ளது எனவும், பேரிடர் மேலாண்மைக்காக ரூபாய் 1000 கோடி நிதி தேவை என ஒன்றிய அரசிடம் கேட்டோம். அந்த நிதியை ஒன்றிய அரசு வழங்கிவிட்டதாக அவர் கூறினார். நாம் கேட்கின்ற பொழுது ஒன்றிய அரசு நமக்கு வழங்க வேண்டிய நிதியை முன்னெச்சரிக்கையாக வழங்கியுள்ளதாக தெரிவித்த அவர், சாதி சான்றிதழ், ரேஷன் கார்டு, முதியோர் உதவித்தொகை ஆன்லைனில் விண்ணப்பித்தால் 5 நாட்களுக்குள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். இந்த ஆய்வுப் பணிகளை பொறுத்தவரையிலும்
எல்லாம் நம்முடைய வருவாய்த்துறையில் என்னென்ன பணிகள் தேங்குகிறது, விரைந்து அது மக்களுக்கு எப்படி செயல்படுத்துவது என்பதை பற்றி ஆய்வு செய்வதற்காக இந்த கூட்டம் இங்கே கூட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மக்களுக்கு தேவை ஜாதி சான்றிதழ் விரைந்து கிடைக்கப்பட வேண்டும் என்பதுதான். அது எந்த முறையிலே அது மாற்றப்பட வேண்டும் நிரந்தரமாக என்பதற்கு முடிவுகள் மேற்கொள்கிறார். அதுபோல தங்களுடைய ரேஷன் கார்டுகள், முதியோர் உதவித்தொகை, சமூக நலத் திட்டங்கள், அப்படி பல்வேறு திட்டங்களை எப்படி நிறைவேற்றுவது என்பதை பற்றியும் எளிதாக மக்களுக்கு அது கிடைக்கின்ற வகையில் எப்படி நம்முடைய துறை பணியாற்ற வேண்டும் என்பதை பற்றி ஆய்வு செய்கிறோம். இப்போது ஆன்லைன் மூலமாக பதிவு செய்கிற போது சில நேரங்களில் காலதாமதம் ஏற்படுகிற என்ற குறைகள் இருக்கிறது. அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக ஆன்லைன் மூலமாக பதிவு செய்தவுடன் அந்தந்த வருவாய் வட்டத்தில் இருக்கிற விஓக்கள் அதை ஆய்வு செய்து 5 நாட்களுக்குள் அந்த பணிகளை முடிக்கப்பட வேண்டும். அப்படி முடிக்கப்படவில்லை என்றால் கொடுக்கப்படுகிற மனுக்கள் அத்தனையும் ஏற்றுக்கொள்கின்ற அளவிற்கு ஆன்லைனில் பதிவு செய்யப்படும். அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதே போல நம்முடைய அரசு நிலங்கள், அதேபோல அரசிற்கு எந்தெந்த இடங்களில் நிலங்கள் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்ய இருக்கும். அது எந்த முறையிலே அரசிற்கு அது பயன்படுத்தலாம் என்பதை ஆய்வு செய்கிற கூட்டமாக இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது. அதே போலதான் பதிவு செய்கிற பத்திரப்பதிவில் பல்வேறு தேக்கங்கள் இருக்கிறது. அந்த பட்டா மாறுதல் என்பது பதிவு செய்வதற்கு பிறகு அதில் இருக்கிற தடைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் எல்லோரும் அதிலே கேட்கின்ற கேள்வி ஒன்றே ஒன்றுதான். பட்டாக்கள் நீங்கள் சரியான முறையில் லேஅவுட் போடப்பட்டு பவுண்டரி போடப்பட்டு பட்டாக்கள் வழங்கப்படுகிறது. பட்டாக்களை ஒரு விற்கிற போது வாங்குகிற போது அதில் காலதாமம் ஏற்படாமல் அந்த பட்டாக்கள் உடனடியாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஏனென்று சொன்னால் அதிலே தான் இருக்கிற குறைபாடுகள் எல்லோரும் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார். ஆக அந்த சுட்டி காட்டுகிற குறைபாடுகளை எப்படி நாம் விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்பதன் மூலமாக வேறு முறைகளில் இதை எப்படி ஒழுங்குபடுத்த வேண்டும், பதிவுத்துறையும் வருவாய்த்துறையும் இணைந்து அந்த பணிகளை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி ஆய்ந்து அந்த பணிகளை விரைந்து செய்வதற்காக நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அதுபோல இயற்கை சீற்றங்கள் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்ந்து ஆங்காங்கே உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்காக விரைந்து நடவடிக்கை மேற்கொள்வதற்காக அதற்காக சமூக ஆர்வலர்கள், அதேபோல நிறுவனங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் இதற்காக யார் தயார் நிலையில் இருக்கிறார்கள் அந்த பகுதியில் அவர்கள் மூலமாக அந்த பணிகளை விரைந்து நிறைவேற்றுவதற்கு நாம் அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். இந்த அரசை பொறுத்தவரையிலும் நமக்கு தேவையான பேரிடர் மேலாண்மை துறைக்கு 1000 கோடி ரூபாய் நமக்கு தேவை என்று சொன்னோம். அந்த நிதியை மத்திய அரசு வழங்கி இருக்கிறது. அதில் எந்த தயக்கம் காட்டுவதில்லை. ஆகவே நாம் கேட்கின்ற போதே மத்திய அரசு நமக்கு வழங்க வேண்டிய நிதிகளை இப்போது முன்னெச்சரிக்கையாகவே வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுக எம்எல்ஏக்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் JCT பிரபாகர் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் கடந்த மாதம் 13ஆம் தேதி நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகா அரசு வெற்றி பெற்றது. ஆதரவாக 144 வாக்குகளும் எதிராக 22 வாக்குகளும் கிடைத்தன. 5 பேர் நடுநிலை வகித்தனர். திமுக வெளிநடப்பு செய்தது. இதில் அதிமுகவை சேர்ந்த 25 உறுப்பினர்களுக்கும் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தனர். இவர்களை தகுதி நீக்கம் செய்யக்கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சபாநாயகர் JCT பிரபாகருக்கு கடிதம் எழுதியிருந்தார். இந்த கடிதம் மீதான நடவடிக்கை குறித்து சபாநாயகர் JCT பிரபாகர் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகாவுக்கு ஆதரவு அளித்த அதிமுக உறுப்பினர்கள் 25 பேரை தகுதி நீக்கம் செய்யக்கோரி எடப்பாடி பழனிசாமி சார்பில் மனு அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக அவரிடமிருந்து 4 கடிதங்கள் வரப்பெற்றன. அதன் பின்னர் 21 உறுப்பினர்கள் அளித்த விளக்கத்தை ஏற்று அவர்கள் மன்னித்து விடுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறினார் எனவும், எஞ்சிய 4 பேர் மீது நடவடிக்கை எடுக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோரியிருந்தார் என தெரிவித்தார். அதன்படி உறுப்பினர்கள் S. ஜெயக்குமார், மரகதம் குமரவேல், சத்யபாமா, இசக்கி சுப்பையா மீது நடவடிக்கை எடுக்க தொடங்கிவிட்டதாக அவர் தெரிவித்தார். ஒரு உறுப்பினர் அந்த கட்சியினுடைய
கொறடா அறிவிப்பை மறுத்து வேறு விதமாக வாக்களித்தால் அந்த உறுப்பினர் மீது அந்த கட்சியினுடைய தலைமை கடிதத்தின் மூலமாக தெரிவிக்கிற போது நடவடிக்கை எடுக்கலாம் என்று விதி சொல்கிறது. அந்த விதியின்படி அவள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல் கடிதத்தை 13/5 கொடுத்து விட்டார்கள். பிறகு 15 நாளிலிருந்து 30 நாளைக்குள்ளாக மாறுபட்ட கருத்து இருந்தால் அவருக்கு பதில் சொல்லுகிற வாய்ப்பு இருக்கிறது விதிப்படி. அந்த விதிப்படி குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாகவே முதல்ல 5 பேருக்கு நீங்கள் மன்னிப்பு வழங்கலாம் என்ற ஒரு கடிதத்தையும், அதன் பிற்பாடு 14 பேருக்கு தனி கடிதத்தையும், அதற்கு பிற்பாடு இன்னொரு கடிதத்தில் ஒரு உறுப்பினரை பற்றியும், அதற்கு பிற்பாடு இன்னொரு உறுப்பினருக்கு ஒரு கடிதத்தை பற்றியுமாக 21 உறுப்பினரை பற்றி அவர்கள் எனக்கு கொடுத்த வருத்தம் தெரிவிக்கிற மன்னிப்பு கோரும் கடிதத்தை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். எனவே அவர்கள் மீது நடவடிக்கை தேவையில்லை என்று அவர் கொடுத்த கடிதத்தையும் பரிசீலனை செய்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. 13/5/2026 அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் முன்மொழியப்பட்ட அமைச்சரவை மீது நம்பிக்கை தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடைபெற்றது. அன்றைய தினம் மாலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற கட்சி கொறடா பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக அமைச்சரவை மீது நம்பிக்கை தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற கட்சியைச் சார்ந்த 25 உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்ய கோரி திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சார்பாக மனு அளிக்கப்பட்டது. 27/5/2026 அன்று பேரவைத் தலைவர் அலுவலகத்திற்கு திரு எடப்பாடி கே பழனிசாமி அவரிடமிருந்து 4 கடிதங்கள் வரப்பெற்றன. மாண்புமிகு உறுப்பினர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தன் முதல் கடிதத்தில் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற கட்சியைச் சார்ந்த 5 உறுப்பினர்களும், அதேபோன்று 2வது கடிதத்தில் 14 உறுப்பினர்களும், 3வது கடிதத்தில் மாண்புமிகு உறுப்பினர் திரு பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களும், 4வது கடிதத்தில் மாண்புமிகு உறுப்பினர் திரு CV சண்முகம் அவர்களும் ஆக மொத்தம் 21 உறுப்பினர்கள் அளித்த விளக்கத்தையும் அவர்கள் வெளிப்படுத்திய மனமார்ந்த வருத்தத்தையும் கருத்தில் கொண்டு கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் மாண்புமிகு உறுப்பினர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அந்த வாக்களிப்பை மன்னித்துள்ளதாகவும், அதன் விளைவாக 10வது அட்டவணையின் பத்தி 2(1)(b)யின் கீழ் அளித்த அந்த 21 உறுப்பினர்களுக்கு எந்த தகுதி இழப்பும் ஏற்படவில்லை என்று மாண்புமிகு உறுப்பினர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவரிடமிருந்து வரப்பெற்ற கடிதங்களில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக இயக்கத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு உறுப்பினர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அனுப்பிய 4 கடிதங்களையும் ஒவ்வொன்றையும் நான் கவனமாக பரிசீலித்தேன், முறையான ஆய்வு மேற்கொண்டேன், பேரவை விதிகளின் முக்கியமான கருத்துக்களையும் மனதில் ஏற்றுக்கொண்டேன். இறுதியில் அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு திரு எடப்பாடி கே பழனிசாமி அனுப்பிய கடிதங்களில் 13/5/2026 அன்று மேற்கூறிய 21 உறுப்பினர்களால் செய்யப்பட்ட வாக்களிப்பை அவர் மன்னிப்பதாகவும், அதன் விளைவாக அந்த 21 உறுப்பினர்களுக்கு எந்த தகுதி இழப்பும் ஏற்படவில்லை என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளதால் நான் இந்த மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறேன். சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசின் கொள்கை முடிவாக அறிவிக்க வேண்டும் என முதலமைச்சரிடம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜயை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்று காலை சந்தித்து பேசினார்.
பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என முதலமைச்சரிடம் வலியுறுத்தியதாகவும் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டும் எனவும் சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசின் கொள்கை முடிவாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தியதாக தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் புதிதாக பதவியேற்றுள்ள தாவேகாவின் ஆட்சி சிறப்பாக உள்ளது என்றும் ஊழல் லஞ்சம் பெரிய அளவில் குறைந்துள்ளது எனவும் ஆட்சியாளர்கள் மாறியுள்ளார்கள், அதிகாரிகள் தான் இன்னும் மாற வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். இன்று தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் உடனடியாக சமூக நீதி கணக்கெடுப்பு என்கின்ற ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். இதனுடைய அறிவிப்பு வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையில் அறிவிக்க வேண்டும் என கோரிக்கையோடு அவரை சந்தித்தோம். அதில் கடந்த வாரம் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டம், அனைத்து சமுதாய தலைவர்கள் கூட்டம் என் தலைமையிலே நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட 42 தலைவர்கள், அந்த கட்சியினுடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்டு ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தார்கள். இந்த தீர்மானம் தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும். அடுத்தது 95 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளையர் காலத்திலே நடைபெற்ற ஜாதிவாரி கணக்கெடுப்பு தரவுகளை வைத்துதான் இன்னும் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவிலே இடஒதுக்கீடு போன்ற நடவடிக்கைகள் அரசு வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பழைய தரவுகள் போதுமானது இல்லை, இதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றங்களும், இந்தியா முழுவதும் இருக்கின்ற உயர்நீதிமன்றங்களும் அதை ஏற்றுக்கொள்ளாத சூழலில் நவீன தரவுகள் வேண்டும் என்ற கோரிக்கை, அதற்காக உடனடியாக தமிழ்நாட்டிலே கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தோம். நடந்து முடிந்த அனைத்து கட்சி, அனைத்து தலைவர்கள் கூட்டம் அவர்கள் சார்பிலே இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இன்று நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, தமிழக வெற்றி கழகம் இன்று ஆட்சிக்கு வந்திருக்கிறது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு அவர்களுடைய கட்சி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அந்த தேர்தல் அறிக்கையில் முதல் வாக்குறுதி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயங்களும் சமூக நீதி வாரியாக பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும், அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அவர்களுடைய முதல் வாக்குறுதி. அதையும் ஞாபகப்படுத்தினேன். அதை அவரும் சொல்லியிருந்தார். நாங்கள் எல்லாம் இதை மக்களுக்கு உறுதி கொடுத்திருக்கின்றோம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆக எங்களுடைய எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு, காஸ்ட் சர்வே என்கின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே கூடுதலாக அதை நடத்த திட்டமிட்டிருக்கின்றார்கள். மத்திய அரசு நடத்துகின்ற அந்த கணக்கெடுப்பு என்பது இது மேக்ரோ லெவல் கணக்கு, இது ஏதோ தலைகளை எண்ணுகின்ற கணக்கு. மாநில அரசு எடுத்தால்தான் இது மைக்ரோ லெவல், துல்லியமாக தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்களுடைய நிலை, 2.25 கோடி குடும்பங்களுடைய துல்லியமான நிலையை, சமூக பொருளாதார கல்வி நிலையை துல்லியமாக எடுக்க முடியும். எடுத்து இல்லாதவர்களுக்கு வழங்குவது, இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுதான் சமூக நீதி. அந்த கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும். இதில் கர்நாடகா 2 முறை எடுத்துவிட்டார்கள், தெலுங்கானா முடித்து விட்டார்கள், பீகார் முடித்து விட்டார்கள், ஆந்திரா, ஒரிசா, ஜார்க்கண்ட் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆக சமூக நீதி பிறப்பிடம் தமிழ்நாடு. அப்படி தமிழ்நாட்டில் இதுக்கு முன்பு எடுக்கல, அவசியமா நீங்கள் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி நல்லா கேட்டுக்கிட்டாரு. நிச்சயமாக உறுதியாக நாங்கள் செய்கின்றோம். ரொம்ப பாசிட்டிவா இருந்தார். ஏன்னா எங்க தேர்தல் அறிக்கையிலும்
நாங்கள் சொல்லியிருக்கிறோம், தமிழ்நாடு மக்களுக்கு நாங்கள் செய்வோம் என்று அந்த நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறாரு. கரூர் மாவட்டம் அரவங்குறிச்சி அருகே நின்று கொண்டிருந்த லாரியின் மீது கார் மோதியதில் 8 மாத கர்ப்பிணி உட்பட 3 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியைச் சேர்ந்த அரவிந்த், அவரது மனைவி ஜனனி மற்றும் 3 வயது பெண் குழந்தை துவிதாவுடன் பெங்களூரிலிருந்து காரில் சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருந்துள்ளார். ஜனனி 8 மாத கர்ப்பிணியாக உள்ளார். இந்நிலையில் அரவங்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஈச்சநத்தம் பிரிவு ரோடு அருகே கார் வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது சாலையை கடப்பதற்காக பதிவெண் இல்லாத இருசக்கர வாகனம் ஒன்று திடீரென சாலையை கடந்துள்ளது. இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க காரை ஓட்டி வந்த ஓட்டுநர் இடதுபுறமாக காரை திருப்பியுள்ளார். இதில் எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் நின்று கொண்டிருந்த லாரியின் பின்பக்கத்தில் அதிவேகமாக மோதியது. இந்த கோர விபத்தில் காரின் முன்பகுதி லாரியின் அடியில் சிக்கி உருகுலைந்தது. இதில் காரில் பயணித்த அரவிந்த், அவரது மனைவி ஜனனி மற்றும் காரை ஓட்டி வந்த ஓட்டுநர் ஆகிய 3 பேரும் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். 3 வயது பெண் குழந்தை மற்றும் இருசக்கர வாகனத்தில் வந்த பாண்டித்துரை ஆகிய இருவரும் படுகாயமடைந்தனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அரவங்குறிச்சி போலீசார் உயிரிழந்த 3 பேரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரவங்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் படுகாயமடைந்த 2 பேரை அதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லாரி மீது கார் மோதிய கோர விபத்தில் 8 மாத கர்ப்பிணி உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.